அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் 2024க்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே ரொம்ப பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி தான் 25/4/2025, அதாவது ஏப்ரல் 25ஆம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்றைக்கு எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா 24/5/2025, அதாவது மே மாதம் 24ஆம் நைட்டு 11:59க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்காக கடைசி வரைக்கும் போகாதீங்க, சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணுங்கள். கடைசி நேரம் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். என்றைக்கு வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாள் 29, 31 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, 12/7/2025 ஜூலை 12ஆம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அது ஒரு சண்டே காலைல 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, டைம் இன்னும் 2-3 மாதம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே. ஸோ புதுசாக பண்ணுறாங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3935 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் விஓவை வந்து பார்த்தீங்கன்னா 215 பேர் சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியல் அண்ட் மினிஸ்ட்ரி சர்வீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், அதாவது 1621 போஸ்டிங் அப்படின்னு. இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், மொத்தம் 3935 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக 4000 பேர்த்தில் நீங்களும் ஒருவராக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களும். உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியும் கும்பிட்டுக்கிறேன். ஸோ அந்த போஸ்டிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதிலலாம் ஒவ்வொரு போஸ்டிங் எக்ஸாம், இந்த ஃபாரஸ்ட் கார்டுனா என்ன, அப்புறம் அசிஸ்டண்ட்னா என்ன, பர்சனல் கிளர்க்னா என்ன அப்படின்னு இந்த பிடிஎஃப்லேயே கீழே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லாக